அவனுக்காக காப்பேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். 49ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? உமது பூர்வ கிருபைகள் எங்கே? நீர் தாவீதுக்கும் உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? இந்த 2 வசனத்திற்கும் வித்தியாசம் தெரிகிறதா? முதல்ல என்ன வாசிச்சோம்? 28ஆம் வசனத்திலே என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது 49ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது பூர்வ கிருபைகள் எங்கே என்று ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவீதின் சந்ததியார் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். கிருபை அப்படின்னா என்ன சொன்னேன்? கடந்த வாரத்திலே நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவருடைய மாறாத கிருபை, மாறாத அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய உண்மை, சகலவிதமான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அந்த கிருபைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவர் தருகிறதான ரட்சிப்பு, அவர் தருகிறதான அபிஷேகம் எல்லாமே அந்த கிருபைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் அந்த கிருபையை ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுகிறதில்லை. ஆனால் நாம் அந்த கிருபை என்ன செய்கிறோம்னா பெற்றுக்கொள்கிறதில்லை, இழந்து போகிறோம். ஏன்னா ஆண்டவர் அந்த கிருபையை பெறுகிறவர்களுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார். பாருங்க, 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. பாருங்க, பிள்ளைகள் நியாயங்களின்படி நடக்கலனா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை விட்டு விலகி போனா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. 31 என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். பாருங்க, அவருடைய கட்டளைகளின்படி நாம நடக்கலைன்னா என்ன செய்ய முடியாது? அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது தான். ஆனால் நாம் அவருடைய வழிகளை விட்டு விலகி போனால் அந்த கிருபையை நாம் என்ன செய்யவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த பூமியில நாம் இருக்கிறோம். எல்லாரும் எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். நீங்க ஏதாவது ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? மேலே போயிருமா? திரும்ப அது கீழே வரும். அப்படித்தானே பிளஸிக்கா? திரும்ப வருதா? மேலே போயிருதா? கீழே வருது இல்ல? ஏன் வருது? ஏன் கீழே வருது? என்ன இருக்கீங்க? மறந்து போச்சா? புவி ஈர்ப்பு விசை இருக்கு. பிள்ளைங்கெல்லாம் அமைதியா இருக்கீங்க. பெரியவங்க தான் ஆன்சர் பண்றாங்க. பிள்ளைங்க சொல்லணும். படிக்கிறீங்கல்ல? இங்கே என்ன இங்கிலீஷில் தெரியும்ல, என்ன ஃபோர்ஸ் இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல. அதனால மேலே தூக்கி போடுற பொருள் கீழே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் போய் சந்திரனில் இருக்க முடியுமா? சந்திரனில் நாம் இங்கே நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அங்கே போய் ஓட முடியுமா? அங்கே எல்லாமே என்ன செய்யுது? மிதக்குது. அப்படி தானே எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அங்கே போனால் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தானே நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அங்கே போய் இருந்தப்போ அவங்க பேஸ்ட்டை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும், ப்ரஷ்ஷை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவோம், அது என்ன செய்யும்? பறக்கும். பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன இல்லை? அங்கே என்ன இல்லை? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அங்கே இல்லை. இதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கிருபை அவர்கிட்ட தாராளமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வராமல் நாம் அவரை விட்டு தூரமாக போயிட்டு அவருடைய கிருபையே இல்லாத இடத்திற்கு போயிட்டு அங்கேருந்து கேட்குறது, உமது பூர்வ கிருபைகள் எங்கே அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நாமளும் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்களா? என் ஜெபம் எல்லாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா? நீங்கள் ஏன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய வழிகள் சரியானதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். யாருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவர் யாருக்கு கிருபையை கொடுக்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். என்ன தாழ்மை? எப்படி தாழ்மைப்படணும்? அதாவது எல்லாருமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் முதலாவது மாற்றப்படணும். முதலாவது நான் ஒரு பாவி என்று என்ன செய்யணும்? தாழ்மையோடு ஒத்துக்கொள்ளணும். நீங்கள் தான் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க என்பதை நாம் ஒத்துக்கொண்டு நம்முடைய வாயினால் என்ன செய்யணும்? அதை அறிக்கையிடணும். எப்படி? ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க,
உங்கள் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். பிள்ளையா மாறின உடனே அவருடைய கிருபை அவ்வளோ ஆக்டிவேட் ஆயிரும். சரியா? அவருடைய எல்லா கிருபைகளையும் நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்பா பிள்ளை என்கிற உறவு நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அந்த உறவில் இருக்கிறீங்க? எனக்கு அவர் அப்பா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்ல. பாருங்கள், இன்னும் அநேகர் அந்த உறவுக்குள்ளே வரலன்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளே வருகிற போது நாம் அவருடைய எல்லா கிருபைகளையும் நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏசப்பா, நீங்கள் தான் நான் ஒரு பாவி, என்னை உங்கள் பிள்ளையா என்னை மாற்றிருங்க நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? அவருடைய பிள்ளையாக மாறிடுறீங்க. சரி, அது ஒரு கேட்டகரி. அது போல் இங்கே பாருங்கள், சிலர் அவருடைய பிள்ளையா கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன செஞ்சிரும்? அவரை விட்டு தூரமாய் போயிடுவோம். இளையகுமாரன் பாருங்கள், அப்பா கூடயே இருந்தார், அவருடைய சொத்தெல்லாம் கிடச்சிது, நல்ல பூர்த்தியான சாப்பாடு கிடச்சிது. ஆனால் இப்போ வழி மாறி போய்விட்டார், தூர தேசத்துக்கு போய்விட்டார். அங்கே போய் எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு தேடினாங்க. கிடைச்சாரா அப்பா? போன இடத்துல அவங்க அப்பாவை பார்க்க முடிஞ்சுதா? இல்லை. அங்கே போன இடத்துல ஐயோ எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் கிடைச்ச சாப்பாடு எங்கே அப்படின்னு தேடினப்போ கிடைச்சிதா? இல்லை. அப்பாவுடைய கிருபைகள் எல்லாம் கிடைக்கணும், அப்பா வீட்டுக்கு வரணும். இங்கே அநேகர் அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவுலேருந்து இப்போ கொஞ்சம் வழி மாறி தூரமாக போன மாதிரி இருக்குது. ஆனால் திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே வரும்போது தான் அந்த சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், 38ஆம் வசனத்தில் 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்ரமானீர். 39 உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். ஆண்டவருடைய கிருபையை விட்டு தூரமாக அவர்கள் போய்விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எங்களை தள்ளிவிட்டீர், அபிஷேகம் பண்ணினவன் மேல் உக்கிரமானீர், உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டீர், கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர், அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்முடைய அரணை அவர் என்ன செய்கிறதில்லை, எடுத்து போடுகிறதே இல்லை. 42ஆம் வசனம். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். பாருங்க, சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிப்பிக்கும்படி செய்கிறீர் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. சத்துருக்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்வாராம்? பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆனால் அவருடைய கிருபையை நாம் விட்டு விலகி போனால் கர்த்தர் நம்மையும் சிட்சிக்கிறார். ஏன்னா ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி சிட்சிக்கிறாரோ அதே போல் நாம் அவருடைய கிருபையை விட்டு விலகி போனால் என்ன செய்வார்? நம்மையும் ஆண்டவர் சிட்சிப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பாருங்க, தகப்பன் பிள்ளை உறவு அதுதான். ஆண்டவர் நம்ம ஏதாவது தவறுகள் செய்கிற போது நம்ம நிச்சயமாய் ஆண்டவர் சிட்சிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அதே போல கீழே 15, 16 வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா பிள்ளைங்களும் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 310, புதிய ஏற்பாட்டில் 310 பேஜ் நம்பர், அதில் 15, 16 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் நாமெல்லாம்?
அவருடைய பிள்ளைகள். அவர் சிட்சிக்கிற தகப்பன். அவருடைய கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் இழந்து போகவே கூடாது. ஒருவேளை வழி மாறி நம்ம சென்று கொண்டிருந்தாலும் திரும்பவும் அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரோடு கூட நெருங்கி உறவாடுவோம். அவரோடு கூட நெருங்கி வருவோம். அவருடைய கிருபையில் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.